ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் குறித்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்துட்டு நிதிநிலை குறித்த வந்து ஆய்வு வந்து நடைபெற்றுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் பற்றி பேசப்படும். அதில் கண்டிப்பாக லேப்டாப் ஸ்கீமை பற்றி அனாலிசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னுமே இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்துட்டு ஒரு சில பேர் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ரிப்ளை தான் வந்துட்டு இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன்குமார் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரோ நான் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கேன், ஆல்ரெடி லேப்டாப் ஸ்கீமில் எலிஜிபிள், போன வாட்டி லேப்டாப் தரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக வந்து இருந்தது. செகண்ட் இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணுனாங்க, ஆனால் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. என்ன கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் இயரில் இப்போ ஸ்கீம் ஏதாவது புதிய கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்பவும் வந்து அமல்படுத்தினாங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க, ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான். அதனால் கண்டிப்பாக வந்து ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக லேப்டாப் கிடைக்க தான் போகுது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முத்துலக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த லேப்டாப் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தானா, இல்லை ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த ஒரு லேப்டாப் ஸ்கீமுங்கிறது இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஆகி லாஸ்ட் இயர் வந்துட்டு வந்தது. உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தில் வந்து இது அமல்படுத்தினாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஏன் ஈவன் நானே வந்து என் கண்ணால் பார்த்தேன் ப்ரைவேட் காலேஜஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை. பிகாஸ் நான் அதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ப்ராசஸில் நானும் உள்ளே இருந்தேன். அப்படிங்கிறப்போ ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய தேர்ட் இயர்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபைனல் இயர் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். அது கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜா கவர்மெண்ட் எய்டா அப்படிங்கிறது இங்கே ஒரு பொருட்டே கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்துட்டு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன், இன்னுமே ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதாவது லாஸ்ட் இயர் இருந்த கவர்மெண்ட் இப்போ இல்லைங்கிறதுனால இப்போது இவங்க புதுசாக என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்கீம் கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறது தெரிய வரும். இப்போதைக்கு ஸ்கீம் வந்துட்டு பாஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அது வந்துட்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதும் கேன்சல் ஆகிறதும் கவர்மெண்ட் கையிலேருந்து இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஜூலை எண்டில் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஜூலை 2லேருந்து ஜூலை 22 வரைக்கும் நிதிநிலை சார்ந்த ஆய்வுக்கூடம் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜூலை எண்டில் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் குறித்து ஒரு சில அறிவிப்புகள் வெளியே வரும். அதில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த திட்டத்தை பற்றி எதிர்பார்க்கலாம். இதை பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்கீம் பற்றின உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ.